தமிழகம் முழுவதும் இந்தியாவிலும் எழுந்து நிற்கிறோம் என்றால் அந்த எழுச்சி விதைக்கப்பட்ட இடம் தேடி. அந்த மாநாடானது அருமையான பேசுறப்ப கூட சொன்னார். அந்த மாநாடானது உள்ளாட்சி மாநாடு எப்படி நடந்தது ஒரு சின்ன விஷயமா சொல்றேன். அந்த மாநாடானது உள்ளாட்சி துறையிலே முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நம் சமூகத்தை சேர்ந்தவரை மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் தாக்குகிறார். காயப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. நான் 2 நாள் கழிச்சு போய் அவரை போய் ஹாஸ்பிட்டல் போய் சந்திக்கிறேன். நம் சமூகத்தை சார்ந்தவர். அப்ப அவர் சொன்னாரு, தம்பி அடுத்த காயம் கூட எனக்கு வலிக்கல, ஆனா அடிக்கிறப்ப சொல்லி சொன்னா, உன்னை அடிச்சா எத்தனை செட்டிப்பட்ட வந்து கேட்கறதுக்கு இருக்கியா, அடிச்ச கேட்கறதுக்கு நாதி இல்லாத பயலேன்னு சொல்லி அடிச்சிட்டான் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் போய் பார்த்தது போடியில. அருமை மாமா ஜெயராமன் மாமா, கிருஷ்ணசாமி அண்ணன், நாராயணசாமி ஆசிரியர், ராசர் மாமா, சத்தியல் மாமா, எல்லாமே இருக்கிறப்ப திரும்ப திரும்ப அவர் சொன்ன ஒரு வார்த்தை மட்டும் நீங்க காதல ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அடிச்சா எத்தனை செட்டி போய் வருவான், அடிச்சா எத்தனை செட்டி போய் வருவான். சரி, ஒரு 50 திரட்டிட்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தாராள பண்ண முடியாது. ஒரு 50 திரட்டிட்டு போய் அவனை போய் சத்தம் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சு 20 நாட்களில் ராத்திரி இரவு பகலும் தேநீர் விட்டு கடறாமல் இரவு பகலும் அலைஞ்சோம். மாறி 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 எல்லாருமே பெற்றோர் பண்ணோம். யாருமே எந்த பொறுப்பாளர்களையும் வந்து தலைவர்கள் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் டக்கு டக்கு டக்குன்னு நடந்துச்சு. 20 நாள் அலைஞ்சோம். அந்த 20 நாள் அலைஞ்சு கரெக்டா வந்து ஜனவரி 19 2014 மாநாடு. கரெக்டா வந்து 14, 15, 16 பொங்கல் ஹாலிடே.
நாளைக்கு ஆளுங்கட்சியை எதிர்த்து திருச்சியில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். கூலிக்கு பணம் வாங்கிட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. குறிப்பிட்டு சொல்றேன், ஜாதி பொண்டாட்டி பிள்ளை கூட்டி எல்லாம் விட்டுட்டு இந்த ஜாதியில ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த இளைஞர் மத்தியில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அந்த மாநாடுல ராத்திரி பெண்கள் 9 மணி நேரம் நின்னாங்க தேனி மாநாட்டுல. அந்த மக்களுக்கு என்ன செய்ய போறோம்? வெறும் பேச்சில் போயிடக்கூடாது. நிச்சய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் எல்லாம் ஜாதியம். அப்ப நம்ம ஜாதி நம்ம ஏன் பார்க்க கூடாது? எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, எவ்வளவு இருக்காங்க. அதுமே சிறிதெல்லாம் வந்திருக்காரு. நிறைய விஷயங்கள் இளைஞருக்கு தொழில் பயிற்சி வகுப்புகள் நடத்தணும். தொழில் பயிற்சிகள் நடத்தணும். அந்த நாட்டில் இளைஞர்கள் ஒரு மேம்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரணும். புதிய மாற்றத்தை கொண்டு வரணும். நான் கோபம் இருந்தாலும் யாருமே நான் புறக்கணிச்சது கிடையாது. யாருமே புறக்கணிச்சது. நாளைக்கே தலைவர் கேசிபி பார்க்கணும்னா அவர் வீடு நான் பார்க்க தயாரா இருப்பேன். மாநாடுக்கு நீங்கள் வரணும். மாநாடுக்கு நீங்கள் வரணும். கட்டாயம் உங்களே வச்சுட்டு நாங்க மாநாடு நடத்துவோம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சமாதானம்ங்கிற இந்த வண்டியில, ஒற்றுமைங்கிற வண்டியில நிச்சயமாக கேசிபி அவர்களும் ஏற்றி வருவார்கள். கேசிபி அவர்கள் வருவார்கள். அவரையும் இணைத்துதான் இந்த மாநாடை அடுத்த மதத்தினரும் அடுத்த ஜாதியினரும் அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களும் மூக்கின் மேல் விரல் வைக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடாக நடத்தி காட்ட இருக்கின்றோம். அதே போல் அருமை அண்ணன் பெங்களூர் பாலகிருஷ்ணன் அவர்கள் காஞ்சி ஆராதனை அருமை பேசுறப்ப சொன்னார். நான் அந்த கூட்டத்தில் பேசுறப்ப சொன்னேன், சாதாரண நான் சொன்னேன், இந்த ஜாதிக்கு கேசிபி அவர்களும் பாலகிருஷ்ணன் அவர்களும் இந்த ஜாதிக்கு நீங்கள் இரு கண்கள் என்று நான் சொன்னேன். இரு கண்கள், ஒரு கண்ணு இல்லைன்னா ஒரு கண்ணு தெரியாது, ஒரு கண்ணு இருந்தால் இன்னொரு கண்ணு தெரியாது. இந்த ஜாதிக்கு நீங்க 2 பேருமே 2 கண்கள் என்று நான் சொன்னேன்.
இந்த மாநாட்டுக்கு இன்னைக்கு காலையில போன்ல பேசினாரு. எனக்கு நீங்க நேரா வந்து அழைப்பிதழ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நீங்க போன்ல கூப்பிட்டு நீங்க சொன்னீங்க. என்னால இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு வர முடியல. உங்களுக்காண்டி இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு பெரும் உதவிகரமாக இருப்பேன் என்று கூறினார்கள். அதே மாதிரி எம்பிசி எட்டி விட்டும் எம்பிசி தொட்டு விட்டும் என்ற பேச்செல்லாம் இந்த இளைஞர் கூட்டத்தில் மத்தியில் கிடையவே கிடையாது. எம்பிசி என்பது குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அடைய வேண்டும் என்பதுதான் நமது தமிழ்நாடு ஈழத்தமிழ் தெலுங்கு சங்கத்தோட நோக்கம். தொட்டுட்டோம், வாங்கிட்டோம், அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற 1989 லேசா முடிகிற ஒரு சமாச்சாரம் தான். ஏன்னா இது தென் மாவட்டங்களாக ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்குது. எம்பிசிக்கு ஒரு கெடு விதிக்க இருக்கின்றோம். இந்த கெடுக்குள் வருகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஆளுகின்ற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஆண்ட அரசாங்கம் வந்து கொடுக்கவில்லை என்றால் ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை திரட்டி சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்று இந்த கூட்டத்தில் வாயிலாக கூறிக் கொள்கின்றேன். அதே மாதிரி தேனி மாநாடு, தேனி மாநாடு எழுச்சி என்றால் தேனி